ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் shetrends. இன்றைக்கி வந்துட்டு ஒரு எல்போ ஸ்லீவு செக்டு டைப்பில் ஆஷிஷுவல் இந்த இது நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ் எப்படி போடுறதுன்னு இது ஆல்ரெடி நான் போட்டு முடிச்சிட்டேன். என்னால் வந்துட்டு மேக்கிங் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அது ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேங்கிறது பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ப்ளவுஸ் வீடியோ பண்ணேன்னா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக கலர் வந்துட்டு இதை விட கொஞ்சம் டார்க், கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. க்ரீன் கலராக இருக்கா ஃபுல்லாக. சாரீ வந்துட்டு நல்லா மெரூன் கலர். ஓகேங்களா. இதை வந்து நான் பிரிண்ட்ரஸ்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் சாய்ஸ் தான் இந்த டிசைன். சரி, ஓகே. இப்போ வந்து பேக் நெக்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் நெக்கில் 4 லைன் சரி கொடுத்துருக்கேன். சரிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீடு, கோல்டன் கலர் வந்துட்டு ஸ்டோன் செயின், அடுத்து சுகர் பீடு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் திலகம் ரவுண்டு அப்படியே மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். திலகம், அதை சுற்றி வந்துட்டு சுகர் பீடு, அதை சுற்றி வந்துட்டு ஸ்டோன் செயின், அடுத்து வந்து சுகர் பீடு, இது மட்டும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து மோத்தி பீடு இருக்குது பார்த்திங்களா. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். மோத்தி பீடு, அடுத்து சுகர் பீடு, அப்படியே மாற்றி மாற்றி அரும்பரும்பாக கொடுத்துருக்கோம். மோத்தி பீடு, அடுத்து சுகர் பீடு, அடுத்து மோத்தி பீடு, அடுத்து சுகர் பீடு, அப்படின்னு மாற்றி மாற்றி அரும்பரும்பாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்துட்டு இதை சுற்றி ஃபுல்லாகவுமே இந்த ஒர்க்கு தான் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து இப்போ பேக் நெக்லைனில் வர புட்டாஸ் அது வந்து எப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு மோத்தி பீடு, அடுத்து ஒரு சுகர் பீடு, அதே மாதிரி அரும்பு மாதிரியே 3 அரும்பு மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபுல்லாக ஓவரால் இது தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அந்த புட்டாஸ் அங்கங்கே வந்து ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்புக்கு இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், ஓவரால் புட்டாஸ் இருக்கும்ல, ஓவரால் புட்டாஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 மோத்தி பீடை வந்து ஒன்றா வச்சுட்டு புட்டாஸ் வந்து முடிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு பேக் நெக்கோடது. அண்ட் ஸ்லீவ் போர்ஷன் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக வந்து சுகர் பீட் வச்சு செக்டு பண்ணியாச்சு. அண்ட் ஒவ்வொரு பாக்ஸுக்கான இது இருக்கெல்லாம் 2 inches வரும். கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரவுண்டு இருக்குல்ல, அந்த ரவுண்டை வந்து பாதியாக கட் ஆகிற மாதிரி அந்த இதில் வச்சுருக்கேன். மேலே வந்து திலகம், அடுத்து திலகம், அந்த மாதிரி திலகம் பாதி கட்டானா நல்லா இருக்காது, ரவுண்ட் பாதி கட்டானா நல்லாயிருக்கும். மாற்றி மாற்றி திலகம் ரவுண்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தேன். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் 2 inch வந்துட்டு அகலம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இது எப்படி பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். இதுவும் மாற்றி மாற்றி தான் திலகம் ரவுண்டு. இதில் வந்து பேக் நெக்கில் என்ன மோட்டிவ் போட்டோமோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் போட்டிருக்கோம். திலகமுக்கு அந்த இதை வச்சு ரவுண்டுக்கும் வந்துட்டு அந்த இதை வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அரும்பும் கொடுக்கலாம். அரும்பு கொடுக்காம நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரிங் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் போர்ஷன் கீழே எண்ட் ஆகிற வரைக்குமே வந்து ஜாயின் பண்ணுற வரைக்குமே ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். லைட்டாக மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலே ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் கட்டாச்சுன்னா நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து சேம் அதே தான். பேக் நெக்கில் என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் கொடுத்துருக்கோம். மாற்றி மாற்றி திலகம் ரவுண்ட் அப்படின்னு மாற்றி அங்கே ஓவரால் புட்டாஸ் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. சொல்ல மறந்துட்டேன், ஸ்லீவ் போர்ஷனில் வந்துட்டு பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்துருப்பேன். அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த லைனிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ளவுஸோட லைனிங் வந்துட்டு நான் வந்து ஃபுல் வாயில்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் இருக்கும். ஒரு கிளாத் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். லைனிங் கொடுக்காம ப்ளவுஸ் கிளாத் கொடுத்துருக்கோம். லைனிங் கொடுத்தா கொஞ்சம் சுருங்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சுருங்காது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு இது கொடுத்துருக்கோம். ஃபுல் வாயில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ்க்கான அமௌண்ட் வந்து 4500 to 4800 5000 வரைக்குமே வாங்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ், லவ் யூ.